ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சாபிலாபி. இன்னைக்கு நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கோயம்புத்தூருடைய ஒரு ஸ்பெஷல் டிஷ். இது வந்துட்டு பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதனோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? சிக்கன் வந்துட்டு நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய் வந்துட்டு ஒரு 15 வரமிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி வச்சிருக்கேன். பாருங்க எந்த மாதிரி கிள்ளி இருக்கேன்னு காட்டுறேன். நான் ஒரு வரமிளகாயை எடுத்து 2ஆ கிள்ளிட்டு இப்படி கசக்குனீங்க அப்படின்னா அதுல இருக்க விதையெல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கத்தியை வச்சுட்டு வரமிளகாவை கீறி விட்டுருங்க. கீறி விட்டுட்டு வரமிளகாயை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்க விதைகள் எல்லாம் கொட்டிடும். ரொம்பவே ஈஸியா கொட்டிடும். விதையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2ஆ இல்லை 4ஆ எந்த உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி கிள்ளிக்கோங்க. சின்ன சின்னதா கிள்ளி போட்டா நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 10ல இருந்து 15 வரைக்கும் சரியா இருக்கு. 1/2 கிலோ சிக்கனுக்கு. பாருங்க கிளீனா இருக்கு. மஞ்சத்தூள் வந்துட்டு 1/4 ஸ்பூன், உப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 1/4 கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானதா கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாய் சூடான உடனேயும் நம்ம எடுத்து வச்சிருக்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்துட்டு சிக்கனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். நீங்க பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா அது கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாவே வதங்கினாவே போதும். ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த சிக்கன் வந்து எனக்கு எப்படி செய்ய தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா இருக்காங்க, கோயம்புத்தூர்காரண்ணா. அந்த அண்ணா தான் எனக்கு இது வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இது ஒரு டைம் சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. லைட்டா இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இதுல இப்ப வந்துட்டு வரமிளகாய், மஞ்சள் தூள், உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம சிக்கன் வணங்கும் போதே வந்து வெங்காயம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அதனால ரொம்ப வணக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுல சிக்கனை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் தான் எனக்கு கிடைச்சது. நீங்க வந்து போனோட இருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நாட்டுக்கோழி இருந்துச்சுன்னா இன்னமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைச்சதுனாலும் ஓகே. எந்த சிக்கனா இருந்தாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா, சோம்பு, சீரகம் மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. வெறும் வெங்காயம் வரமிளகாய் மட்டுமே தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நான் தண்ணி கூட ஆட் பண்ணல. சிக்கன்ல இருந்து வர தண்ணி பாருங்க எப்படி வெளியே வந்திருக்கு. அப்போ இடையில ஓபன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. உங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியிலேயே நீங்க வந்து டேஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சமா எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா கொஞ்சம் ஆட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து டோட்டலாவே இது வந்து 20 நிமிஷம் தான் ஆகும். திருப்பி பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லா தண்ணியும் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைம்ல வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க இடையில அப்பப்போ கிளறி விட்டு அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடி பிடிக்காம நல்லா நீட்டா வந்துடும். உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கிறது வந்து நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியா வந்திருக்குன்னு. பாருங்க இப்படி நல்லா சூப்பரா வந்திருக்கு. அவ்வளவுதான், பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.